Hello all, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம shall அப்படின்ற ஒரு வேர்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணணும், அதோட மீனிங் தான் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த shall அப்படின்றது எங்க யூஸ் பண்ணணுன்றதுல டவுட் இருந்திருக்கலாம். பட் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு shall அப்படின்ற ஒரு வேர்ட் ஃபியூச்சர்ல எங்கேயாவது யூஸ் பண்ணும்போது அதோட பர்பஸ் தெரிஞ்சு எங்க யூஸ் பண்ணணுன்றத கரெக்டா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த shallனா என்ன, வாட் இஸ் shall அண்ட் எங்க அந்த shall யூஸ் பண்ணும், இதுதான் பேசிக்காக எல்லார் மைண்ட்லேயும் ஓடக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கும். எந்த ஒரு வேர்டாக பார்த்தாலுமே சரி, ஒரு புது வேர்ட் நம்ம கோத்ரூ பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட மீனிங் என்ன, ஏன்னா அந்த வேர்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், சில கேசஸில் அது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அடிஷ்னல் கொஸ்டினும் இருக்கும். இந்த ஷேல் அப்படின்றத நம்ம அதோட மீனிங் என்னன்றதை பார்த்துட்டு எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷேல் அப்படின்றது ஃபார்மல் கேசஸில் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரண்ட்டாக இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணலை அப்படின்னாலுமே அது ஒரு ஃபார்மல் கேஸில் யூஸ் பண்ணணும்னா கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. அதனால தான் சொன்னேன் இப்போ கரண்ட்டாக எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, இது கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சஜஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ், சஜஷன்ஸ், ஏதாவது ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆஃபர்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஷேல் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மைண்டில் வரக்கூடிய ஒரு வேர்ட் என்னது, வில், கரெக்டாக? ஸோ ஏன்னா ப்ரெசண்ட்டுக்கு ஒரு சில கேசஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஸோ ப்ரெசண்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லெட்ஸே ஈட்டுன்னு வச்சுக்கோங்க. I eat at 8 p.m. I eat dinner at 8 p.m. அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லைனா I eat breakfast at 8 a.m. அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. I eat at 8 p.m. ஜென்ரலாக சொல்கிறேன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த ப்ரெசண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு இங்கே என்ன வரும், ப்ரெசண்ட்டுக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் ஈவெண்ட் வரும். இந்த பாஸ்ட் ஈவெண்ட்டில் சிம்பிள் பாஸ்ட்டாக இருந்தால் நான் என்ன சொன்னேன், இதை அப்படியே சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா இதுதான் வேர்ப், கரெக்டாக? அப்போது I eat at 8 p.m. I ate அப்படின்ற மாதிரி வரும். இதுவே இந்த சைடு வந்தோன்னா நமக்கு என்ன வரும், ஃப்யூச்சர் வரும். இந்த ஃப்யூச்சரில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இந்த இடத்துல I eatன்னு இருக்குது, இந்த இடத்துல I ateன்னு இருக்குது. ஃப்யூச்சரில் வரும்போது I will eat அப்படின்ற மாதிரி வரும், கரெக்டாக? ஸோ வில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே தான் இந்த இடத்துலையும் வில்லுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஷேல் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ்க்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், வில்லும் யூஸ் பண்ணலாம், ஷேலும் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு சில கண்டிஷனில் ஷேல் அப்படின்றது வராது. லெட்ஸ் சே யூ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லும் போது வராது. இப்போது நான் ஐ ஷேல் அப்படின்ற மாதிரி வரும், சில கேசஸ்க்கு வி ஷேல்னு வரும், ஓகேவா? இப்போ சில ரைட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூ ஷேல் அந்த மாதிரிலாம் வரலாம், தே ஷேல் அப்படின்ற மாதிரிலாம் வரலாம். பட் நம்ம சொல்லும் போது, ஸ்பீக்கராக இருந்து சொல்லும் போது மேஜராக நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்வி, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் அப்படிங்கிறது வரும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸில் கொண்டு சேர்க்கறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்மலாக கொஞ்சம் பொலைட்டாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் ஷேல் வச்சு, ஐ ஷேல் finish the report by tomorrow. So I shall finish the report by tomorrow அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் யூ பிளான் டு டூ. ஸோ இந்த மாதிரி நாளைக்கு நான் முடிக்கிறேன் அப்படின்றது தான் என்னோடய பிளான், ஓகேவா? ஸோ அந்த பிளானை நான் கொஞ்சம் ஃபார்மலாக கொஞ்சம் பொலைட்டாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சம்திங் தட் யூ பிளான் டு டூ. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ பிளான் டு டூ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல, நாளைக்கு முடிச்சு கொடுக்கறது தான் என்னோடய பிளானே. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அதனால ஐ ஷால் ஃபினிஷ் த ரிப்போர்ட் பை டுமாரோ அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அடுத்தது we shall meet at the restaurant at 7 p.m. ஸோ இது என்னென்னா we shall meet at the restaurant at 7 p.m. அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஒரு ஃபார்மல் அக்ரிமெண்ட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறோம், ஓகேவா? ஸோ ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் ஆர் அந்த குரூப்போ, அந்த குரூப் இந்த மாதிரி 7 o'clock அந்த ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறதா அக்ரி பண்ணுது.
நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறீங்க. we shall meet at the restaurant at 7 pm அப்படின்ற மாதிரி. இது வந்து நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டினாக கேட்கணும் அப்படின்னா shall we go to the cinema, இந்த மாதிரி மூவி போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறது ஷால் வி அப்படின்ற மாதிரி பண்ணலாமா, சஜஷனாக நீங்கள் கேட்குறீங்க போகலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு இந்த ஷால் வின்றதை கேட்குறீங்க. அதே மாதிரி ஷால் ஐ ஓப்பன் தி விண்டோ, ஸோ இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷனாகவும் கேட்கலாம். அடுத்தது ஸோ பேசிக்காக இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். ஐ வில் கோ டு தி மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரெசன்ட் ஈவெண்ட் கிடையாது. இப்போ வந்து ப்ரெசண்ட்டாக மார்க்கெட்டுக்கு போகல அவங்க, ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் ஈவெண்ட் கிடையாது, பாஸ்ட் ஈவெண்ட்டும் கிடையாது. ஸோ மார்க்கெட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்ல பாஸ்ட் ஈவெண்ட்டும் கிடையாது. ஃப்யூச்சரில் லெட்ஸே இதுவும் ஒரு ஃப்யூச்சர், இது ஒரு ஃப்யூச்சர், இது ஒரு ஃப்யூச்சர், இந்த மாதிரி மல்டிபிள் ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் இருக்குங்க, கரெக்டாக? ஸோ இந்த மல்டிபிள் ஃப்யூச்சர் ஈவெண்ட்டில் ஒன் ஆஃப் தி ஈவெண்ட்ஸாக என்ன இருக்க போது, மார்க்கெட்டுக்கு போகிற ஒரு ஈவெண்ட்டாக இருக்க போகுது. அது வந்து இந்த ஈவெண்ட்டாக இருக்கலாம், ஆர் இந்த ஈவெண்ட்டாக இருக்கலாம், ஆர் இதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இட் டிபெண்ட்ஸ். எந்த ஈவெண்ட்டுன்னு நமக்கு ஷுவராக தெரியல, ஏன்னா இவங்க ஷுவராக டைம் சொல்லலை. ஐ வில் கோ டு த மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. எதை வச்சு ஃப்யூச்சர்னு சொல்கிறோம்? இந்த வில் அப்படின்றத வச்சு நம்ம ஃப்யூச்சர்னு சொல்கிறோம். சிமிலர்லி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஈவெண்ட்டு. ஸோ இது எல்லாமே என்னது நமக்கு ஃப்யூச்சர் ஈவெண்ட், கரெக்டாக? ஸோ இந்த ஃப்யூச்சர் ஈவெண்ட்டில் அவங்க எந்த ஒரு பர்டிகுலர் டைமும் சொல்ல, எந்த ஒரு பர்டிகுலர் டேட்டு சொல்ல, எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல. ஜஸ்ட்டு இந்த மாதிரி நான் வந்து மார்க்கெட்டுக்கு போவேன்னு தான் சொல்லியிருக்காங்க, எப்போ போவேன்னு சொல்ல. இதே ஐ ஷேல் கோ டு தி மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஃபார்மலாகவும் இருக்கும், ஓல்ட் ஃபேஷனாக இருக்கும். இன்னொன்று தட் நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போகிறதா ஒரு பிளான் வச்சுருக்கீங்க அண்ட் தட் யூ ஆர் கன்வேயிங் இட் டு தி பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு டேர்மாகவும் இருக்கும். ஸோ ஐ ஷால் கோ டு த மார்க்கெட்னா மார்க்கெட் போகணுன்றது என்னோடய பிளான், அதுதான் நான் வந்து சொல்கிறேன். ஆனால் நான் போவேன், எப்போ போவேன்றது சொல்லலை, நான் போவேன். ஸோ அதுவுமே ஃப்யூச்சர் ஈவெண்ட்டை ரெப்ரசன்ட். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் சொல்லும், ஆஃபர்ஸ், சஜஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு நம்ம ஷால் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ any event or any particular action that you are planning to do and you are conveying it to the people அப்படின்ற மாதிரி சொன்னால் அதுக்கும் இந்த shall அப்படின்ற மாதிரி சொல்லலாம். that represents the future event அப்படின்ற மாதிரி சொல்லலாம். or any particular agreement, இந்த மாதிரி ஒரு சஜஷனாக இருக்கலாம், ஒரு ஆஃபர்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஷால் சொல்லலாம். அதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐ ஷால் ஃபினிஷ் த ரிப்போர்ட் பை டுமாரோ, we shall meet at the restaurant at 7 pm. and one more வந்து கொஸ்டினாக கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கலாம்? ஆஃபர்ஸ், சஜஷன்ஸ்க்காக கொஸ்டினாக கேட்குற மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி ஷால் ஐ கோ டு த சினிமா, மூவி போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஷால் ஐ ஓப்பன் த விண்டோ, இந்த மாதிரி விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு, அந்த க்ளோஸ் பண்ண விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷால் ஐ ஓப்பன் த விண்டோன்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ வில் அண்ட் ஷால் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றதோட டிஃப்ரென்சியேஷன் இது. ஐ வில் கோ டு த மார்க்கெட் எந்த ஃபியூச்சர் ஈவெண்ட்டாக வேணால் இருக்கலாம், ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை. அதே தான் ஐ ஷால் கோ டு த மார்க்கெட் எந்த ஃபியூச்சர் ஈவெண்ட்டாக வேணால் இருக்கலாம், ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை. இதே வந்து நெகட்டிவ் ஃபார்மை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலான்னா I shall not attend the meeting. ஸோ மீட்டிங் வந்து மீட்டிங்குமே ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு ஈவெண்ட்டு தான். அந்த ஃப்யூச்சர் நடக்க போகிற மீட்டிங்கை வந்து ஐ வில் நாட் அட்டெண்ட், ஐ வில் நாட் அட்டெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு யூ ஆர் நாட் பிளானிங் டு அட்டெண்ட் த மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எனக்கு அட்டெண்ட் பண்ணுன்ற பிளானே இல்லை ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஐ ஷால் நாட் அட்டெண்ட் த மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த நாட் வச்சு நெகட்டிவாகவும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஷால் நாட்ன்றதை ஷால் நாட் தான் யூஸ் பண்ணோமா? இப்போது வில் நாட் அப்படின்றத நம்ம எப்படி ஓன்ட்டுன்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி ஷால் நாட் அப்படின்றத ஷாண்ட், ஐ ஷாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஐ ஷால் நாட்ன்றதுக்கு ஐ ஷாண்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இதுவும் இருக்குது. ஸோ நாட் அப்படின்ற ஒரு வேர்டை ஷால் கூட சேர்த்தா என்ன வரும், வில் கூட சேர்த்தா என்ன வரும் அப்படின்றதுக்கான ஒரு டிஃப்ரென்சியேஷன். ஸோ ஒரு நார்மல் கான்வர்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி நம்ம இந்த வில் அப்படின்றது தான் யூஸ் பண்ணிருக்கோம். கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷன், கொஞ்சம் ஃபார்மலாக யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இதுவும் ஃபார்மல் தான், பட் அது இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷால் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ
ஸோ வில் அண்ட் ஷேல் ரெப்ரசன்ஸ் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ வில் நாட்டுக்கு நம்ம won't, ஷேல் நாட்டுக்கு shan't, அண்ட் நம்ம வில் எங்கே யூஸ் பண்ணணும், ஷேல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ என்ன நினச்சாலும் அதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.